வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த இதில் நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி காமர்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 1. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர் A 1964, B 1976, C 1980, D 1982. எக்ஸிம் பேங்க்னாக்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது வந்து 1982ல், அதனால் D 1982 கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சர்ன்டு வித் த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்? A ஏர்னிங் கெப்பாசிட்டி மெத்தட், B சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், D C ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், D annuity மெத்தட். ஏபிசி அதெல்லாம் வந்து வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்லுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. ஆன்யூட்டி மெத்தடு தான் கிடையாது, அது டிப்ரிசியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். டி ஆன்யூட்டி மெத்தடு கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், அமால்கமேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஏ ட்ரேட் அசோசியேஷன், பி ஃபெடரேஷன், சி பார்ஷியல் கன்சாலிடேஷன், டி கம்ப்ளீட் கன்சாலிடேஷன். அமால்கமேஷன்னாக்கா டி கம்ப்ளீட் கன்சாலிடேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், என்ட்ரி பார்ட் ட்ரேட் மீன்ஸ். என்ட்ரி பார்ட் ட்ரேட்னாக்க என்ன? ஏ இம்போர்ட் ட்ரேட், பி எக்ஸ்போர்ட் ட்ரேட், சி ஃபாரின் ட்ரேட், டி குட்ஸ் இம்போர்ட்டட் ஃபார் ரீ எக்ஸ்போர்ட். ரா மெட்டீரியலை வாங்கி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி நம்ம திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ரா மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணுவோம், ஃபினிஷ்டு ப்ராடக்டை அதையே யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான். டி குட்ஸ் இம்போர்ட்டட் ஃபார் ரீ எக்ஸ்போர்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், which of the following transaction is of capital nature? A purchase of a truck by a company, B replacement of old tires, C yearly premium to issue trucks, D cost of repairs to trucks. இதில் வந்து A purchase of a truck by a companyங்கிறது கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், FIFO is advisable in case of A falling prices, B rising prices, C constant prices, D none of these. FIFO மெத்தடு அதுக்கு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுங்கிறது பேர். இன்வென்ட்ரியில் அந்த இதுக்கு ரா மெட்டீரியலை அனுப்புவாங்க ப்ரொடக்ஷனுக்காக, அதுக்கு ஃபாலிங் ப்ரைஸஸ் போது அது யூஸ் பண்ணுவாங்க. ஏ ஃபாலிங் ப்ரைஸஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ அண்ட் ஆர்ட், பி சயின்ஸ், சி போத் ஏ அண்ட் பி, டி நெய்தர் ஆர்ட் நார் சயின்ஸு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஆர்ட்டும் உண்டு சயின்ஸும் உண்டு, அதனால் சி போத் ஏ அண்ட் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன், a budget which is prepared incorporating the summary of all the functional budget is called. எல்லா ஃபங்க்ஷனலுக்கும் ப்ரொடக்ஷன் சேல்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க, அதுக்கு பேர் என்ன? ஏ கேஷ் பட்ஜெட், பி மாஸ்டர் பட்ஜெட், சி சேல்ஸ் பட்ஜெட், டி ப்ரொடக்ஷன் பட்ஜெட். அதுக்கு பேர் பி மாஸ்டர் பட்ஜெட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். நைன்த் ஒன், த எக்கானமிஸ்ட் ஹூ ஸ்ட்ரெஸ்டு த ரோல் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் இன் டெவலப்மெண்ட் வாஸ் பி ஹிர்ஷ்மேன், பி நர்கிஸ், சி ரோஸ்டியன் ரோடான், டி சக்கம்பீட்டர். டி சக்கம்பீட்டருங்கிறது கரெக்டான ஆன்சர். டென்த் ஒன், வித் த இன்க்ரீஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்க்ரீஸ் கண்டினியூவஸ்லி? ஏ ஆவரேஜ் காஸ்ட், பி ஃபிக்ஸட் காஸ்ட், சி மேனேஜரியல் காஸ்ட், டி வேரியபிள் காஸ்ட். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாது, வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால் டி வேரியபிள் காஸ்ட் கரெக்ட் ஆன்சர். 11th one, modern day marketing concept is based on the philosophy of A production orientation, B sales orientation, C consumer orientation, D society orientation. இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து ஏ சி கன்சியூமர் ஓரியன்டேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th, டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ நியூ ப்ராடக்ட் பிரிங்ஸ் ஏ ஃபார்ம் யூட்டிலிட்டி, பி பிளேஸ் யூட்டிலிட்டி, சி டைம் யூட்டிலிட்டி, டி பொசஷன் யூட்டிலிட்டி. டி பொசஷன் யூட்டிலிட்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 13, ஹூ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூமெண்ட்? ஏ ஜான் எஃப் கென்னடி, பி ரைஃப் நாடார், சி மகாத்மா காந்தி, டி ஆப்ரஹாம் லிங்கன். பி ரால்ஃப் நாடாங்கிறது கரெக்டான ஆன்சர். 14th, எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் பிகின்ஸ் வித் ஏ இண்டன், பி ஷிப்பிங் ஆர்டர், சி கன்சுலர் இன்வாய்ஸ்,
டி மெரைன் இன்சூரன்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்த அவுட்டு இண்டன், ஏ இண்டன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 15th, which one of the following is the largest mutual fund organization in India? A. SBI Mutual Fund, B. GIC Mutual Fund, C. Indian Bank Mutual Fund, D. UTI Mutual Fund. D. UTI Mutual Fundங்கிறது கரெக்டான ஆன்சர். 16, which of the following banks is known as a lender of last resort? A. SBI, B. RBI, C. NABARD, D. IDBI. B. RBIங்கிறது கரெக்டான ஆன்சர். 17, CRISIL was set up in A. 1990, B. 1988, C. 1992, D. 1995. CRISILங்கிறது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. அது வந்து 1988ல் ஆரம்பித்தாங்க. B. 1988 கரெக்டான ஆன்சர். 18, a contributory is contributory work. Contributory அப்படின்னாக்கா என்ன? A contributory is A. creditor, B. a shareholder, C. a debenture holder, D. a debtor. கான்ட்ரிபியூட்டரினாக்கா கேபிட்டல் கொடுக்குறவங்க யாருன்னா B. a shareholderங்கிறது கரெக்டான ஆன்சர். 19, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் எசென்ஷியலி பேஸ்ட் ஆன் A. accrual basis, B. going concern consumption, C. consistency, D. matching concept. நம்ம போடுற எல்லா அக்கௌண்ட்ஸும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் அக்ரூவல் பேசிஸில் தான் இருக்கும். A. accrual basis கரெக்டான ஆன்சர். 20, the coefficient of correlation A has no limits, B. can be less than 1, C. can be more than 1, D. varies between plus or minus 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷனுங்கிறது D. வேரிஸ் பிட்வீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ங்கிறது கரெக்டான ஆன்சர். 21, ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் A. ஸ்பெஷல் காஸ்ட், B. டைரக்ட் காஸ்ட், C. பிரைம் காஸ்ட், D. ஓவர் ஹெட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டோட இன்னொரு பேர் தான் D. ஓவர் ஹெட் காஸ்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 22, when a firm is in equilibrium, its output is such that A. cost per unit of output is lowest, B. total profits are greater, C. total cost are lowest, D. profit per unit of output is greater. When a firm is in equilibrium நாக்க output வந்து C. total cost are lowestங்கிறது கரெக்டான ஆன்சர். 23rd, the operating cost can be included in A. fixed cost, B. TFC, C. variable cost, D. possession cost. C. variable costங்கிறது கரெக்டான ஆன்சர். 24, variable cost include cost of A. hiring the building for the factory, B. purchasing heavy machines, C. paying the manager of the factory, D. paying the laborer. D. paying the laborerங்கிறது variable cost correct. 25th, the first national convention of women entrepreneurs held at A. New Delhi, B. Kolkata, C. Mumbai, D. Chennai. A. New Delhiங்கிறது கரெக்டான ஆன்சர். 26, press advertisement comes under A. direct advertising, B. indoor advertising, C. outdoor advertising, D. promotional advertising. press advertisement வந்து indoor advertising Bங்கிறது கரெக்டான ஆன்சர். 27, advertising appeals make people to use such articles as might affect their health. It is A. social objection, B. ethical objection, C. historical objection, D. economic objection. சிகரெட்டுக்கெல்லாம் போடுவாங்க இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் B. எத்திக்கல் அப்ஜெக்ஷன்னு பேர். 28th, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் A. ascertainment of cost, B. controlling cost, C. managerial decision, D. ascertainment of profit. opportunity cost helps in C. managerial decision correct answer. 29th, in case of a limited company, the term financial statement include A. P&L account and balance sheet, B. income and expenditure account, C. P&L account, P&L appropriation account and balance sheet, D. balance sheet. லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாக்க C. P&L account, P&L appropriation account and balance sheetங்கிறது கரெக்டான ஆன்சர். 30th, குயிக் ரேஷியோ இஸ் A. current asset divided by current liability, B. debt ratio by equity ratio, C. liquid asset by liquid liability, C. fixed asset by net worth. குயிக் ரேஷியோனாக்க C. liquid asset divided by liquid liabilitiesங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.